மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நீங்க சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகேம்மா, நான் பேசுறது உங்களுக்கு தெளிவான முறையில் விளங்குதா? விளங்குது சார். ஓகே, ஸ்கிரீன் விளங்குதாமா? விளங்குது சார். ஓகே, அப்ப இந்த தினத்துல புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா? நியூ ஜாயின் யாரும் இருக்கீங்களாமா? ஓ சார். யாரு? விஷம். ஓகே தம்பி, எங்க இருந்து வாரீங்க? நீங்க எங்க இருந்து போய் வாரீங்க? மல்வான. ஓகே ரைட். ஓகே தம்பி, நாங்கள் வந்து தற்பொழுது இரண்டாம் தவணைக்காக முதலாம் பாடப்பகுதியை நாங்கள் பார்த்து ஏற்கனவே மீட்டல் வகுப்பு செய்து கொண்டிருக்கோம். அப்போ நீங்களும் தொடர்ச்சியாக என் கூட இணைந்து கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே சார். யாரம்மா சொல்லுங்க. குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் தேஷானி. ரைட், ஓகேம்மா. ரைட், நம்ம அனைவருக்கும் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நம்ம பாடப்பரப்புக்குள்ள வரலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அம்மா. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே ரைட். பாப்பா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எமது பாடசாலை மற்றும் நாம் வாழும் பிரதேசம் போன்ற 2 பாடப்பகுதிகளை முழுமையான முறையில் நம்ம வந்து நிறைவு செய்திருக்கின்றோம். இரண்டாம் தவணைக்காக வந்து மீட்டல் ஒன்றை செய்து கொண்டிருக்கோம். ஒரு ரிவிஷன் ஒன்றை செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2 வாரங்களாக நம்ம பெரும்பாலும் சில பகுதிகளை மீட்டி பார்த்துருக்கின்றோம் பரீட்சையை மையமாக கொண்டு. இப்போ அதே வகையில் இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சில பகுதிகளை நம்ம வந்து மீட்டி பார்க்க இருக்கின்றோம். முதலாம் பாடப்பரப்பில் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் திட்டமிடல் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். திட்டமிடலுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நம்ம வந்து பார்த்து இருந்தோம். திட்டமிடல் என்றால் என்ன, திட்டமிடல் முறை மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்து இருந்தோம். சரியா? அப்போ அதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். ஓகேவா? ரைட். பார்ப்போம். நம்ம இந்த திட்டமிடல் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எந்த ஒரு விடயத்தையும் வந்து பிள்ளைகள் வந்து திட்டமிட்டு சரியான முறையில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமைகின்றது. அது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யணும், முறையான விதத்தில் நம்ம திட்டம் இட வேண்டும். சரியா? இப்போ திட்டமிடலானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. இப்போ நம்ம கல்வியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முறையான விதத்தில் நம்ம திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். திட்டமிடல் என்பது ஏதோ ஒரு விடயத்தில் உச்ச பயனை பெறும் வகையில் அதனை பகுதியாக முறையாக குறித்த காலப்பகுதிக்குள்ள செய்து முடிப்பதாகும்.
சரியா பிள்ளைகள்? அதாவது நம்ம எந்த ஒரு விடயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உச்ச பயனை பெற வேண்டும். அப்ப 2ஆம் தவணை பரீட்சையில வந்து நம்ம எல்லா பாடங்கள்லையும் வந்து அதிகமான புள்ளிய பெற வேண்டும். சரியா? வகுப்புலையும் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒரு முன்னோக்கிய நிலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட திட்டமிடல் எவ்வாறு இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். இப்ப 2ஆம் தவணை பரீட்சையில நம்ம என்ன செய்யணும்? எல்லா பாடங்களிலும் 80 அல்லது 75க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். இப்ப நம்மளோட திட்டமிடல் எவ்வாறு இருக்க வேண்டும்? எவ்வாறு திட்டமிட்டா அந்த இலக்கை நம்ம வெற்றிகரமா அடைய முடியும்? சொல்லுங்க பாப்போம். நல்லா ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஓகே, வருஷா சொல்றாங்க நல்லா ஒவ்வொரு நாளும் படிக்கணும். எப்படி படிக்கணும்? பேப்பர் செஞ்சு பேப்பர் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. ரைட். பயிற்சிகளை மீட்டி பார்க்கணும். பயிற்சிகளை மீட்டி பார்க்கணும். அஸ்வினி சொல்றாங்க பயிற்சிகளை மீட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. ரைட். வேற? அண்டண்டைக்கு படிக்கிற பாடத்தை அண்டண்டைக்கு இரவைக்கு படிக்கணும். ஷைனா சொல்றாங்க அண்ணனுக்கு படிக்கிறத இரவு படிக்கணும்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. புத்தகத்தை திருப்பி படிக்க வேண்டும். ஓகே, தனுஜன் சொல்றாரு புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படிக்கணும்னு சொல்றாரு. பேப்பர் செய்யணும். ஓகே, சார் சொல்றாரு பேப்பர் செய்யணும். வேற? பாடமாக்கணும். ஓகே, பாடமாக்கணும். ரைட். இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதான் கேட்கிறேன். ஆசிரியர் நடத்தையோடு நேரம் திட்டமிடணும். அம்ரா சொல்றாங்க நேரத்தை திட்டமிடணும். அதுதான் மிக முக்கியமானது. இல்லாத யார் சொன்னா? அம்ரா. ஏன்னா ரைட். ஓகே, நேரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? முதலாவது திட்டமிட வேண்டும். இப்ப காலையில நீங்க என்ன செய்றீங்க? பாடசாலைக்கு போயிடுவீங்க. ஈவினிங் நேரம் வந்து சில நேரம் பாடசாலை வகுப்பு இருக்கும் அல்லது மேலதிக வகுப்புகளுக்காக வேற பாடங்களுக்கு நீங்க வெளியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இப்ப இரவு நேரத்துல நீங்க பெரும்பாலும் 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் என்ன செய்வீங்க? இந்த ஆன்லைன் கிளாஸ், ஸ்கூல் கிளாஸ்ல நீங்க இருப்பீங்க. அப்ப தொடர்ச்சியா நீங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப குறித்த பாடங்களை மீட்டி பார்க்கறதுக்கான நேரத்தை முதலாவதா திட்டமிடணும். எந்த நேரத்துல நம்ம மீட்டி பார்க்க போகின்றோம்? சரியா? அப்ப அது தொடர்பா நீங்க என்ன செய்யணும்? சரியான ஒரு திட்டமிடலை முதலாவது தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ உங்களோட பாட பரப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பாடங்கள் இருக்கு. 10க்கு மேற்பட்ட பாடங்கள்ல வந்து எந்த பாடத்துல நீங்க குறைவான புள்ளியை பெற்றிருக்கீங்க? அதாவது முதலாம் தவணை பரீட்சையில எந்த பாடத்துல குறைவான ஒரு புள்ளியை பெற்றிருக்கீங்க? அதான் என்ன செய்யணும்? முதலாவது தெளிவுபடுத்தி கொள்ளணும். எந்த பாடப்பகுதி முடிக்கப்பட வேண்டி இருக்கு, இன்னும் முடிக்கப்பட்ட பாடப்பகுதி எது போன்ற விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி முதலாவது ஒரு திட்டத்தை தீட்டிக் கொள்ள வேணும். எத்தனை ஹவர் மேலதிகமா படிக்க போறோம், என்னென்ன பயிற்சிகள் செய்ய போறோம், இப்போ பேப்பர் செய்ய போறோம் சொன்னா எந்தெந்த பாடப்பகுதிக்குரிய பேப்பரை செய்ய போறோம், இதெல்லாம் என்ன செய்யணும்? முதலாவது ஒரு திட்டமிடலை நம்ம தயார்படுத்தணும். ஒரு திட்டமிடலை தயார்படுத்துறது தான் பிள்ளைகள் என்ன செய்யலாம்? அதற்கு ஏற்ற வகையில் நம்ம படிக்க முடியும். சரியா? திட்டமிடாம நம்ம சும்மா பேப்பர் செய்யறோம், படிக்கிறோம், மீட்டி பார்க்குறோம், பாடமாக்குறோம்னு சொன்னா எதை மீட்ட போறோம்? என்ன பாடத்தை மீட்ட போறோம்? எந்த பகுதியை பாடமாக்க போறோம்? எந்த பகுதிக்குரிய பேப்பரை செய்ய போறோம்? எந்த பகுதிக்குரிய வினாவை செய்ய போறோம்? எதுவுமே நமக்கு வந்து தெளிவு இருக்காது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டமிடலை முறையான விதத்தில் நம்ம மேற்கொள்ளும் பொழுதுதான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நம்மளோட இலக்கை வந்து சரியாக நிர்ணயித்துக் கொள்ள முடியும். அப்ப திட்டமிடுகின்ற விடயங்கள் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது வந்து ஒரு அட்டவணை போட்டு அதனை எழுதி கொள்ள வேண்டும். என்னென்ன விடயங்கள் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், அதற்கு அந்த விடயங்களை நம்ம அடுத்த நாள் செய்திருக்கோமா போன்ற விடயங்களை நம்ம என்ன செய்யணும்? அதனை சரி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திட்டம் என்ன செய்யும்? வெற்றிகரமான முறையில அமையக்கூடியமாய் இருக்கும். ஓகேவா? இப்போ திட்டமிடல் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து வெறுமனே வந்து நினைத்த மாதிரி செய்வது அல்ல. அதனை குறிப்பிட்ட ஒரு திட்டத்தோடு செயற்படுத்த வேண்டும். உதாரணமாக நேரங்காலத்துடன் துயில் கொள்ளல், அதிகாலை நித்திரை விட்டு எழுதல். விளங்குதா? இப்ப காலையில் விழித்திருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன் பாடசாலை செல்வதற்கு நீங்கள் எவ்வாறு திட்டமிடுவீங்க? இப்போ பாடசாலைக்கு என்ன செய்யணும்? நேரத்துக்கு போகணும். 7:15 முன்னாடி பாடசாலை இருக்குன்னு சொன்னா அதுக்கான திட்டமிடல் செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? இரவு நேரத்துல கொஞ்சம் ஏலியாவே நம்ம தூங்குறதுக்கு போகணும், நேரத்தோட தூங்க போகணும். காலையில் என்ன செய்யணும்? நேரங்காலத்தோட எழும்பணும். இப்போ காலையில் நமக்கு உடைகளை, புத்தக பைகள், சப்பாத்து எல்லா விடயங்களையும் என்ன செய்யணும்? முறையான விதத்தில் எடுத்து வச்சிடணும், அயன் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? நேரத்தோடு எழும் பொழுது நம்மளோட காலை கடன்களை முடித்து விட்டு விரைவாக பாடசாலை செல்வதற்கு இலகுவாக இருக்கும். அப்போ இதுதான் திட்டமிடல். சரியா? இப்போ நேரத்தோடு பாடசாலைக்கு செல்லணும்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம், இரவு நேரமாகி தூங்குறோம். உடைகளை முறையாக திட்டமிடலை, புத்தக பைய முறையாக அடுக்கி வைக்கல. இப்போ வெளிலனா போயிடுமா நமக்கு? இயலாது. காலையில எழுந்து குறித்த விடயங்கள் தொடர்பாக நம்ம கவனம் செலுத்த செய்ய நேரம் வந்து வீண் விரயமாக்கப்படும். அப்ப 7:15க்கு முன்னாடி போக முடியாது. எனவே என்ன செய்யணும், முறையான விதத்துல ஒரு திட்டமிடலை தீட்டிக் கொண்டா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கலாம். ரைட், பார்ப்போம். இங்க பாருங்க, திட்டமிட்டு செயற்படும் மாணவர்களுக்கு திட்டமிடாத செயற்படும் மாணவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா? அதாவது திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மாணவனுக்கும் திட்டமிடாமல் செய்யக்கூடிய ஒரு மாணவனுக்கும் இடையிலான இந்த வேறுபாடு. சரியா? இப்ப திட்டமிட்ட மாணவனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள மாதிரி எப்படி இருப்பாரு, முறையாக செயற்படுவார். எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாரு, முறையாக செயற்படுவார். சரியா? திட்டமிடாத மாணவன் எப்படி இருப்பாரு, அத்தியாவசியமான நடவடிக்கைகளை கைவிடுவார். சரியா? என்ன செய்வார், அத்தியாவசியமான நடவடிக்கைகளை வந்து கைவிட்டுவார். அவருக்கு திட்டமிடலை செய்ய முடியல. சரியா? திட்டமிட்ட மாணவன் பார்த்தீங்கன்னா உள நெருக்கடி இன்றி செயற்படுவார். அதாவது எந்த விதமான டென்ஷன் இல்லாம, ஒரு பதகளிப்பு இல்லாம, எதுவுமே இல்லாம எப்படி அவர் சும்மா அழகா கூலா வேலை செய்வார். ஏன்னா திட்டமிட்டிருப்பார். திட்டமிடாத மாணவன் பார்த்தீங்க சொன்னா உள நெருக்கடியோடு கர்மங்கள்ல ஈடுபடும். ஒரு டென்ஷன். இப்ப காலையில 7:15க்கு பாடசாலைக்கு போகணும் என்றால் என்ன செய்யணும், அப்ப அதற்கு ஏற்ற வகையில திட்டமிடணும். இப்ப 7:15க்கு தான் வீட்டுல இருந்தே போறோம், போகலுமா? அப்ப வேகமா போகணும், சில ஓடி போக வேண்டி வரும், பஸ்ஸை மிஸ் பண்ண வேண்டி வரும். ஒரு மனதில் என்ன செய்யும், ஒரு பதகளிப்பு, டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப உள நெருக்கடிக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும். சரியா? நேரத்தை உச்ச முறையில் பயன்படுத்துவார். யாரு, திட்டமிட்டவர். அவர் ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உரிய வகையில உச்ச அளவுல பயன்படுத்துவாரு. திட்டமிடாதவர் என்ன செய்வாரு, நேரம் வீணடிக்கப்படும். அவருக்கு நேரத்தை சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, அடையாளப்படுத்திக்க முடியாது. அந்த நேரத்தை சரியான மேனேஜ் பண்ணிக்க முடியாது, முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாது. சரியா போல. அப்ப அவர் என்ன செய்வாரு, நேரத்தை வீணடிப்பார், நோக்கத்தை அடைந்து கொள்வார். யாரு, திட்டமிட்டவர் சரியான நோக்கத்தை இலகுவான முறையில் அடைந்து கொள்வார். திட்டமிடாதவர் என்ன செய்வாரு, பின்னடைவை சந்திப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது, அதனை சரியான விதத்துல பயன்படுத்த முடியாது. அந்த இலக்கை அவர் அடைய முடியாமல் வேண்டிய நிலை ஏற்படும். திட்டமிட்டவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இலகுவாக சவால்களை வெற்றி கொள்வாரு. திட்டமிடாதவர் சவால்களை முகம் கொடுக்க சிரமப்படுவார். புரியுதா? அப்ப இதுதான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா திட்டமிடக்கூடிய ஒரு மாணவனுக்கும் திட்டமிடாமல் கருமங்களை செய்யக்கூடிய மாணவனுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப நீங்க என்ன செய்யணும், பெரும்பாலும் உங்களோட திட்டங்களை சரியான முறையில தீட்டிக்கொள்ள வேண்டும். சரியா? இப்ப 2ஆம் தவணையில அதிகமான புள்ளிகளை நீங்க பெறணுமா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், அதற்கு ஏற்ற வகையில உரிய வகையில நீங்க என்ன செய்யணும், அந்த திட்டத்தை தீட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப திட்டம் இடக்கூடிய ஒரு மாணவன் தான் என்ன செய்வாரு, வெற்றி பாதையில் செல்லக்கூடிய மாணவனா இருப்பார். ஓகேவா? ரைட். நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வகுப்பறை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்வதற்கு பொருத்தமான முறையில் வேலை திட்டம் ஒன்றை திட்டமிடும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள். வகுப்பறையில பார்த்தீங்கன்னு சொன்னா வாராந்தம், அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு சுத்தம் ஏன்னா சுத்தம் தொடர்பாக ஒரு சார்ட் போட்டிருப்பீங்க. சரி, அதே போல பாடசாலையுடைய சுற்றுப்புற சூழலையும் என்ன செய்யுது, சுத்திகரிக்கின்ற பணி நமக்கு வழங்கப்பட்டிருக்கும். அப்ப அதனை திட்டமிடுவதற்கு நடைமுறைப்படுவதற்கு பொருத்தமான என்ன செய்வோம், ஒரு விடயத்தை கவனிக்கணும். எவ்வாறு இந்த விடயங்களை நம்ம சிரமம் இல்லாமல் செய்து கொள்ள முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வகுப்பறையில் பயன்படுத்தப்படும் பொருட்களை அறிதல், அது மிக முக்கியமானது. 2வது பாருங்க, நிலவு கொண்ட குறைபாடு கண்டறிந்து அவற்றை குறித்து கொள்ளல். சரியா? என்னென்ன பொருள் இருக்கு, என்னென்ன பொருள் இல்லைங்கிற மாதிரி. மிகவும் தூய்மையாகவும் ஒழுங்காகவும் வகுப்பறை வைத்துக் கொள்வதற்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ளல். வகுப்பறையை என்ன மாதிரி தூய்மையா வச்சுக்கணும், அழகா வைத்துக்கணும் சொல்லி ஆலோசனை பின்பற்றி கொள்ளல். ஆலோசனையின்படி உடனடியாக செய்ய வேண்டியதை செய்தல். என்னென்ன விடயத்தை செய்ய போறோமோ, அந்த பாடசாலையா சரி வகுப்பறையா சரி, அந்த சுத்தம் பேணி எப்படி பாதுகாக்க போறோமோ அதை உரிய வகையில செய்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, அதன்படி செயற்படுவதற்கு பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றை வைத்துக் கொள்ளல். சரியா? இப்ப வச்சுக்கோங்களேன், வகுப்பறையில ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ
வாரத்தில் 5 நாட்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்பை சுத்தம் படுத்த வேண்டும். என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு 4 மாணவர் என்ற விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப அந்த 4 பேரும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாளும் 4 பேர் என்ன செய்வாங்க? வகுப்பறையை வந்து முறையான விதத்துல வந்து சுத்தம் செய்வார்கள். அப்ப என்ன ஆகும்? அந்த வகுப்பறை என்ன செய்யும்? முறையான விதத்துல வந்து சுத்தப்படுத்தப்படும். அப்ப இதுதான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா திட்டமிட்டு ஒரு வேலையினை நடைமுறைப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய வெற்றியை நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அடுத்து பார்ப்போம். பாடசாலை அல்லது வகுப்பறையில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் முறையாக திட்டமிட்டு செயற்பாடுகள் மூலம் அச்செயலில் தவறுகள் ஏற்படாதவாறு சிறப்பாக செய்யலாம். அப்ப எந்த ஒரு விடயத்தையும் செய்யும் பொழுது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தவறுகள் ஏற்படாம எப்படி செய்யலாம் அதான் பார்க்க போறோம். சரியா? பாருங்க. இந்த விளையாட்டு விழாவின் போது ஏன்னா விளையாட்டு விழாவின் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதை சிறப்பான முறையில் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல கலை விழா இருக்கும், பரிசளிப்பு வைபவங்கள், சிறுவர் தின நிகழ்வு, சர்வதேச ஆசிரியர் தின நிகழ்வின் போது. அப்ப இந்த நேரங்கள்ல பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? முறையாக திட்டமிடணும். சரியா? முறையாக திட்டமிட்டதான் என்ன செய்யலாம் வந்து அந்த இலக்கணை சரியாக அடையலாம். இப்ப நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு பிரதம அதிதியா அழைத்து ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேரம் இருக்கு. ஒரு 2 ஹவர் 2 ஹவர். அப்ப அதற்குள்ளதான் என்ன செய்யும்? அந்த ப்ரோக்ராம் இருக்க வேண்டும், நிகழ்வு இருக்க வேண்டும். அதற்கு மேல் சென்றால் என்ன நடக்கும்? குறித்த ப்ரோக்ராம் என்ன செய்யும்? நிகழ்வு சலிப்பு தட்டிவிடும். புரியுதா? அப்ப அதற்கு இடையில் என்னென்ன விடயங்களை நம்ம நடைமுறைப்படுத்த போறோமோ அதை என்ன செய்யணும்? சிறப்பான முறையில திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. பாடசாலை கலாச்சாரத்தில் உள்ளடங்குபவை எவை? பாடசாலையுடைய கலாச்சாரத்தில் சரியா? பாடசாலை கலாச்சாரத்தில் உள்ளடங்குபவைகள் பாருங்க. பாடசாலையில் காணப்படும் சட்டத்திட்டங்கள் இது பாடசாலை கலாச்சாரத்துல உள்ளடங்கக்கூடிய விடயமான பார்க்கிறோம். அடுத்து சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கம் பாருங்க. பாடசாலை தனித்துவத்தை பிரகாசிக்கும் செய்யும் பாடசாலையின் இலச்சினை இதெல்லாம் இந்த பாடசாலை கலாச்சாரத்துக்குள்ள உள்ளடங்குற விடயமா நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா பிள்ளை? ஏற்கனவே விடயங்கள்லாம் வந்து நம்ம விரிவான முறையில் பார்த்தாச்சு. தற்சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மீட்டல் முறையில் நம்ம இதை செஞ்சு கொண்டு போறோம். அப்ப இந்த பகுதியாமா உங்களுக்கு விளங்குச்சா? உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகே. விளங்குச்சா? நம்ம வந்து நம்ம அடுத்த பகுதிக்குள் போகலாம். சரியா? குறித்த பகுதியானது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு மீட்டல் முறையில வந்து செயற்படுறதை நம்ம வந்து பார்க்கலாம் வந்து. அப்ப நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். மேலதிகமான தகவலை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கொள்ளணும். சரியா பிள்ளை? ரைட். அடுத்து நம்ம பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து பார்க்கலாம். ஓகே. பாருங்க. பாடசாலை சட்டத்திட்டங்கள், அதாவது பாடசாலைக்கு சட்டத்திட்டங்கள் அவசியமாவதற்கான காரணங்கள் இவை. ஏன் வந்து பாடசாலைக்கு வந்து சட்டத்திட்டங்கள் தேவை? இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட வரலாம். ஏன் பாடசாலைக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் அவசியம்? சட்டத்திட்டம் இல்லாம இருந்தா என்ன? கட்டாயம் சட்டத்திட்டம் தேவையா? கட்டாயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமா? இப்படியான கேள்விகள் உங்கள் மனதில் என்ன செய்யலாம்? எழலாம். சரியா? பிள்ளைகளோட மைக் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? தேவையான சந்தர்ப்பத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம்? மைக் ஆன் பண்ணி நீங்க வந்து பேசலாம். ரைட். பாடசாலைக்கு வந்து இந்த சட்ட திட்டங்கள் தேவையா? விளங்குதா? இப்ப இவ்வாறான கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம். என்ன? இப்ப பாடசாலைக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்படித்தான் பிள்ளைகள்? ஆமாவா இல்லையா? ஆமாங்கிறா நிறைய பேர். ரைட். ஓகே. பாடசாலை சட்டத்திட்டங்கள் இருப்பதனால வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாப்போம். ஏன் இந்த பாடசாலைக்கு சட்டத்திட்டம் அவசியம்? பாருங்க. பாடசாலையில் சிறந்த கற்றல் சூழல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. பாடசாலையில பிள்ளைகள் அடிப்படையான விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கல்வியை வழங்குறது தான் அடிப்படை. அதற்கு மேலதிகமாக தான் அதன் பிறகுதான் பார்த்தோம். அதோட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒழுக்கம், நல்ல பண்புகளை வளர்த்தல், விளையாட்டு, கலை நிகழ்வு, இசை இது எல்லாமே வரும். முதலாவது அவங்களுடைய இலக்கு தரமான கல்வியை கொடுப்பது. அப்ப பாடசாலையில் சிறந்த கற்றல் சூழல் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப பாடசாலையில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிரதேசம், வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் வருவாங்க. அப்ப வெவ்வேறு படிநிலைகளை கொண்ட மாணவர்கள் வருவாங்க. சரியா? அப்ப எல்லோரும் வந்து ஒரு இடத்துல கல்வி கற்கும் பொழுது பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்கணும்.
சரியா? ஒரு கற்றல் சூழல் உருவாகும் பொழுதுதான் பிள்ளைகளால அந்த இடத்துல என்ன செய்யும், நிம்மதியான முறையில இருந்து படிக்க முடியும். கற்றல் சூழல் கற்றல் சூழல் இல்லாத சந்தர்ப்பத்துல பிள்ளையால முறையாக என்ன செய்ய முடியாது, கல்வியினை தொடர முடியாது. சில நகரப்புற பாடசாலையில பார்த்தீங்கன்னு சொன்னா நகரத்துக்கு மத்தியில இருக்கும். இப்ப தொடர்ச்சியான வாகன சத்தங்கள், வாகன இரைச்சல்கள், அதிகமான சூடு, தூசி போன்ற காரணியும் என்ன செய்யும், இந்த கற்றல் சூழலை பாதிப்புக்கு உள்ளாகும். சரியா? அப்ப முறையான விதத்துல வந்து ஒரு கற்றல் சூழலை பாடசாலை உருவாக்கி கொடுத்தா தான் என்ன செய்யலாம், அந்த பிள்ளை வந்து முறையாக வந்து என்ன செய்யும், தமது கல்வியை தொடர முடியும். இப்ப சிறந்த சட்ட திட்டங்கள் அவசியம். அப்பதான் என்ன செய்யலாம், பாடசாலையில் சிறந்த கற்றல் சூழல் ஒன்றை ஏற்படுத்த முடியுமா இருக்கும். சரியா பிள்ளை? இப்ப நிச்சயமா நம்ம அந்த விடயத்தை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் அதாவது பாடசாலையை முறையாக நிர்வகிப்பதற்கு பாடசாலை என்ன செய்யணும், முறையாக என்ன செய்யணும், நிர்வகிக்க வேண்டும். பாடசாலையில் ஒரு தலைவர் இருப்பார். பாடசாலை தலைவர் யார் பிள்ளைகள்? பாடசாலை தலைவர் அதிபர் இருப்பார். ஓகே, வெரி குட். பாடசாலையுடைய பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலையுடைய தலைவரா யார் இருப்பாருங்கிறா, பாடசாலையுடைய அதிபர் இருப்பார். அப்ப பாடசாலையுடைய அதிபர் தான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு முழு பொறுப்பினை ஏற்கக்கூடியவரா இருப்பார். சரியா? அதற்கு அடுத்தபடியா பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிரதி அதிபர், உப அதிபர் இருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதிக்குரிய பகுதி தலைவர் இருப்பாங்க. அடுத்து வகுப்பாசிரியர் இருப்பாங்க, பாட ஆசிரியர் இருப்பாங்க, சிரேஷ்ட மாணவ தலைவர் இருப்பாரு, அதே போல மாணவ தலைவர்கள் இருப்பாங்க, அதன் பிறகு வகுப்பு தலைவர், அதன் பிறகு மாணவர்கள். இந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலை சூழலானது, பாடசாலை நிர்வாகமாக என்ன செய்யப்படுது, இயங்கி கொண்டு இருக்கின்றது. சரியா? அப்ப அந்த பாடசாலை நிர்வாகத்தை பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா உரிய முறையில இயக்க வேணும். அந்த கல்வியை உரிய முறையில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலையில ஒரு சட்ட திட்டங்கள் தேவை. அப்ப சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன நடக்கும், அந்த கல்வியை வந்து மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அதற்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து முறையான என்ன செய்யணும், ஒரு சட்ட திட்டங்கள் தேவை. ஓகேவா? அப்ப சட்டத்திட்டங்கள் இருந்தா தான் என்ன செய்யலாம், அந்த பாடசாலையை சிறப்பா இயக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒழுக்க சீலரான மாணவர்களை உருவாக்குவதற்கு, அப்ப மாணவர்களுக்கும் சில சட்டத்திட்டங்கள் என்ன சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தினாதான் மாணவர்களும் ஒழுங்கான முறையில் பாடசாலைக்கு வருவாங்க. நீங்க பார்க்கலாம், முறையான தலைமுடி, சீரான முறையில் தலைமுடி வெட்டிருக்க வேண்டும். அதே போல ஆடைகளை வந்து நேர்த்தியா அணிஞ்சிருக்க வேண்டும். முறையான சப்பாத்து அணிஞ்சிருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு. சரியா? நேரத்துக்கு பாடசாலைக்குள்ள வர வேண்டும். இதெல்லாம் சட்டத்திட்டங்கள். அப்ப இந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க செயற்படுவீங்க. அப்ப சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா செய்ய மாட்டீங்க, நீங்க முறையாக பாடசாலைக்கு செல்ல மாட்டீர்கள். அப்ப ஒழுக்க சீலர்களை உருவாக்குறதுல பாடசாலையுடைய பங்களிப்பு பிரதானமானது. அதுக்கு சட்டத்திட்டங்கள் அவசியம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அப்ப இதுக்கும் என்ன செய்யணும், சட்டத்திட்டங்கள் அவசியம். மாணவருடைய உரிமையை பாதுகாக்கணும்னு சொன்னா அங்கனையும் சட்டத்திட்டங்கள் வந்து அவசியமா இருக்கிறது. அடுத்து பாருங்க, பாடசாலையின் தனித்துவத்தை பாதுகாக்க ஒவ்வொரு பாடசாலையிலும் தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள விரும்பும். சரி, அதற்கும் பாத்தீங்கன்னா உரிய சட்டத்திட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் பாடசாலையில் கடுமையா இருக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அந்த பாடசாலை மக்கள் வந்து விரும்புவாங்க, மாணவர்களும் விரும்புவார்கள். ஏன்னா உரிய வகையில சட்டத்திட்டங்களை உரிய வகையில பேணும் பொழுதுதான் பிள்ளைகள் பாத்தீங்க சொன்னா ஒழுக்கங்கள் என்ன செய்யும், முறையாக பேணப்படுற தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? பாடசாலையில கட்டாயம் பிள்ளைகள் பாத்தீங்க சொன்னா சட்டத்திட்டங்கள் அவசியம். ஓகேவா? ரைட். இந்த பிள்ளைங்களோட மைக்கை நீங்க பண்ணி கொள்ளுங்க. அவரோட மைக் வந்து ஒன்றில் இருக்கு. அவர் வந்து மற்ற ஏனைய மாணவர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக அமையலாம். ரைட். அடுத்த பிள்ளைகள் பார்த்தீங்க சொன்னா வந்து மாணவர்கள் தொடர்பான பாடசாலையில் காணப்படுகின்ற பொதுவான சட்டத்திட்டங்கள். ஒரு மாணவர் என்ற அடிப்படையில இந்த பாடசாலையில காணப்படக்கூடிய பொதுவான சட்டத்திட்டங்கள். அப்ப எல்லா இடங்கள்லையும் பிள்ளைகள் பார்த்தீங்க சொன்னா இந்த பொதுவான ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். சரியா? அதை நீங்க பார்க்கலாம். சில பாடசாலைகள்ல சிறப்பான சட்டத்திட்டங்களும் போடப்பட்டு இருக்கும். சில உயர்தரமான பாடசாலைகள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பாடசாலைக்கே உரிய தனித்துவமான சில சட்டத்திட்டங்கள் காணப்படலாம். பார்த்தீங்கன்னா பாடசாலைக்கு தினமும் சமூகம் அளித்தல், அது ஒரு பொதுவான விளைவை நான் பார்க்கணும்.
சரியா? பாடசாலைக்கு தினமும் செல்லும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம், பாடசாலை கல்வியினை முறையான விதத்துல வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? பாடசாலை வரவு வந்து ஒழுங்கின்மை சீராக இல்லை என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னா மாணவர்களால கல்வியை சிறப்பாக தொடர முடியாது. சிறந்த பெறுபேற்று சிறந்த ஒரு உயர்வை அடைய முடியாது. எனவே என்ன செய்யணும், பாடசாலைக்கு தினமும் சமூகம் அளிக்க வேண்டும். அது பாடசாலை மாணவர்களுக்குரிய பொதுவான சட்டத்திட்டம். அடுத்து பாருங்க, பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலைக்கு சமூகம் அளித்தல். இப்போ பாடசாலை 7:30 ஆரம்பிக்கின்றது என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து 7:25 பாடசாலைக்கு போயிடாது. அவ்வாறு போகும் பொழுது வகுப்பறை சுத்தம், பாடசாலை சுத்தம், பிள்ளைகள் ஸ்கிரீன்ல கீற வேண்டாம். சரியா? ஸ்கிரீன்ல பிள்ளைகள் நீங்க தயவு கூர்ந்து கீற வேண்டாம். ஏனைய மாணவர்களுக்கு அது என்ன செய்யும், இடையூறாக அமையலாம். ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இப்ப சொன்ன மாதிரி 7:30 பாடசாலை ஆரம்பிக்கின்றது. 25 போனா சரியா? இல்ல, முடியாது. பாடசாலை சுத்தத்தை நம்மளால மேற்கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும், குறைந்தது 7:15 முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், அந்த பாடசாலை சூழலுக்குள்ள போக வேண்டும். அப்பொழுதுதான் பாடசாலையுடைய ஓகே பாடசாலையுடைய வளாகத்தை அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலை வகுப்பறையினை வகுப்பறை மற்றும் பாடசாலை சூழலை சுத்தப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், இந்த காலை கூட்டத்துக்கு செல்லலாம். சரியா? கட்டாய பிள்ளைகள் மாணவர் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், காலை கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப நீங்க 7:15 முன்னாடியே நீங்க பாடசாலைக்கு செல்வதுதான் மிகவும் பொருத்தமான ஒன்றாக காணப்படும். அப்ப பாடசாலை மாணவர் என்ற அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், உரிய நேரத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட சீருடையில் பாடசாலை சமூகம் அளித்து. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் பாடசாலை மாணவர் என்ற அடிப்படையில எல்லாருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சீருடையானது வழங்கப்பட்டு இருக்கு. இலவசமான முறையில சீருடை துணி வழங்கப்படுகின்றது. அந்த துணி மூலம் அவன் என்ன செய்யலாம், சீருடனை தைத்துக் கொள்ள முடியும். அப்ப என்ன செய்யணும், உரிய வகையில வந்து பாடசாலை சீருடை அணியை வந்து அணிந்திருக்க வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, பாடசாலை நேரம் முடியும் வரையில் பாடசாலையில் இருத்தல். இது மிக முக்கியமானது. பாடசாலையுடைய நேரம் முடியும் வரை நீங்க செய்யணும், பாடசாலையில் இருக்க வேண்டும். பாடசாலையில் நடைபெறுகின்ற கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல நீங்க உரிய வகையில் என்ன செய்யணும், பங்கு கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். சரியா? குறிப்பிட்ட பாடசாலை நேரங்களில் வெளியே செல்லுதல் போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். காலையில் நீங்க 7:30 7:25 அல்லது 7:15 நீங்க பாடசாலை உள்ளால் வந்தீங்கன்னு சொன்னா வந்து அடுத்து 1:30 மணிக்கு நீங்க பாடசாலை விட்டு வெளியே செல்லும் வரைக்கும் உங்களுடைய முழு பொறுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிபர் ஆசிரியர்கள் தான். சரியா? அந்த அதிபர் ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு முழு பொறுப்பாக செயற்படுவார்கள். அந்த நேரத்தில் நீங்க வந்து பாடசாலையில் அறிவிக்காமல் வெளியேறும் பொழுது அது என்ன செய்யும், உங்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல அது பாடசாலை நிர்வாகத்துக்கும் அதிபர் ஆசிரியர் வகுப்பாசிரியருக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தலாம். எனவே வந்து பாட முடியும் வரை, அதாவது பாடசாலை விடும் வரை நீங்க என்ன செய்ய கட்டாயம் வந்து பாடசாலைக்குள்ளே இருப்பது சிறந்தது. அடுத்து நேர சூசிப்படி கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுதல். சரியா? பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 8 பாடங்கள் அடிப்படையில் நேர சூசி தயாரிக்கப்பட்டிருக்கும். முஸ்லிம் பாடசாலைகளில் 7 பாடங்கள் என்ற அடிப்படையில் நேர சூசி தயாரிக்கப்பட்டு இருக்கும். அந்த நேர சூசிக்கு அமைவாக நீங்க என்ன செய்யணும், உங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முறையா மேற்கொள்ள வேண்டும். அது உங்களுக்குரிய ஒரு பொதுவான கடமையா பார்க்கப்படுகின்றது. சரி, அடுத்து பாருங்க, அதிபருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிதலும் மரியாதை செய்தலும். அப்ப அதிபர் அவர் தான் பாடசாலையுடைய பிரதானி. அவர் உட்பட ஆசிரியர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்ப எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் கீழ்ப்படிந்து உங்கள் நீங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையினை உரிய வகையில் நீங்க வந்து கொடுக்க வேண்டும். சரியா? கொடுக்க தவறுகின்ற பட்சத்தில் ஏன்னா உங்களுக்கு சில தண்டனைகளும் வழங்கப்பட்ட தன்மையை பார்க்கலாம். எனவே ஒழுக்கமுள்ள மாணவர் என்ற அடிப்படையில் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அந்த அவர்களுக்குரிய அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம், சம்பிரதாயங்களை பாதுகாப்பதன் அவசியம் யாது. அதாவது சம்பிரதாயங்களை பாதுகாப்பதன் அவசியம். ஏன் நம்ம அந்த சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இனத்திற்கும் அல்லது மதத்திற்கும் குறிய சம்பிரதாயங்கள் காணப்படும். ஒவ்வொருத்தரும் இனம் மத மொழி என்ற அடிப்படையில் அவனுடைய சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் பண்பாடு என்பன பார்த்தீங்கன்னா வேறுபட்ட தன்மையை நம்ம வந்துங்கன்னா பார்க்கலாம்.
சரியா? அதே போல ஒவ்வொரு பாடசாலையிலையும் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு பேணப்பட்டு வரும் பழக்க வழக்கங்கள், சவால்கள் இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? இந்த பாடசாலை சட்டத்திட்டங்களுக்கு சம்பிரதாயங்களும் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பதை நம்ம வந்து இங்கே பார்க்கின்றோம். சரியா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாணவருடைய இந்த சம்பிரதாயங்களை பாதுகாப்பதன் அவசியம். சம்பிரதாயங்களை நம்ம வந்து ஏன் வந்து பாதுகாக்கணும் போன்ற விடயங்களை வந்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பாருங்க, மாணவர்களிடையே நட்போதனைகளை கட்டி எழுப்புதல். மாணவர்கள் மத்தியில என்ன சொல்றாங்க, நல்ல போதனைகளை கட்டி எழுப்புறது, அதுவும் ஒரு சம்பிரதாய காரணமா நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, தன்னம்பிக்கையை சமூகம் ஒன்றை உருவாக்க. தன்னம்பிக்கையுள்ள சமூகம். இப்போ எந்த ஒரு விடயத்தையும் என்ன செய்யணும், முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோட செயற்படணும். அப்போ அதற்குரிய ஒரு சமூக அமைப்பு காணப்படுகின்றது. அப்போ அந்த விடயத்தை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் வந்து கவனம் செலுத்த வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, பாடசாலையின் தனித்துவத்தை பாதுகாத்தல். இப்போ ஒவ்வொரு பாடசாலைக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தனித்துவம் காணப்படுகின்றது. ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் காணப்படுகின்றது. அப்ப அந்த தனித்துவத்துக்கு அமைவாக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்யணும் அதனை இந்த பாடசாலைக்குரிய தனித்துவத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாருங்க, எதிர்கால மாணவ சமூகத்திற்கு அவற்றை ஒப்படைக்கணும். இப்ப நீங்க அனுபவிக்கின்ற விடயங்கள், நீங்கள் பாதுகாக்கின்ற விடயங்கள், நீங்கள் பின்பற்றுகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் அனுபவிக்கின்ற அதே வேளை அடுத்து வரக்கூடிய அந்த மாணவ சமுதாயத்துக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து கையளிக்க வேண்டும். அப்ப இந்த விடயம் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா? விளங்கிச்சு சார். விளங்கிச்சு சார். விளங்கிட்டு சார். ஓகே பிள்ளைகள், நம்ம அடுத்த பரப்புக்குள் செல்வோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலை ரீதியாகவும் சரி, அதாவது இனம் மத மொழி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சம்பிரதாயங்கள் காணப்படுகின்றது. குறித்த சம்பிரதாயங்களை நம்ம பின்பற்ற நாம பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அடுத்த சமுதாயத்துக்கும், அதாவது அடுத்த ஜெனரேஷன் என்ன அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும், அதனை கையளிக்க வேண்டும். சரியா? நாம் பின்பற்றுகின்ற சம்பிரதாயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பிரதாய சடங்குகள் வந்து அடுத்த மொழி மற்றும் இனங்கள் பேசக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வகையில் இருக்கணும். சரியா? ரைட். அடுத்து பார்க்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலையின் தனித்துவத்தை அடையாளப்படுத்தும் இலச்சினை. ஓகேவா? ஒவ்வொரு பாடசாலைக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாடசாலையுடைய தனித்துவத்தை, அந்த பாடசாலையுடைய அடையாளத்தை நிலைப்படுத்தக்கூடிய பல சின்னங்கள் காணப்படுகின்றது. சரியா? இந்த விடயங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடசாலைக்கும் வேறுபடும். அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது பாருங்க மகுட வாசகம், ரெண்டாவது பாருங்க பாடசாலை இலச்சினை, மூணாவது பாடசாலையுடைய கொடி, நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலை கீதம், ஐந்தாவது பாடசாலையின் நோக்க கூட்டு. இப்ப நம்ம பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் எல்லா பாடசாலைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அல்லது வேறுபடுமா? வேறுபடும் சார். ஓகே, வேறுபடும். இப்ப நான் பார்த்த விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து எல்லா பாடசாலைக்கும் ஒரே மாதிரியாக காணப்பட மாட்டாது. பாடசாலைக்கு பாடசாலை என்ன செய்யும், குறித்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வேறுபடுகின்ற தன்மையை பார்க்கலாம். குறித்த பாடசாலை அமையப்பட்டுள்ள இடம், அந்த பாடசாலையுடைய மாணவருடைய எண்ணிக்கை, அவனுடைய இலக்கு நோக்கம் என்ற அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மகுட வாசகம், அதே போல மகுட வாசகம் வேறுபடும். அதே போல பார்த்தீங்கன்னா பாடசாலையோட இலச்சினை கூட என்ன செய்யும், வேறுபடுகின்ற தன்மையை பார்க்கலாம். ஒரே மாதிரியாக அமையாது. சரியா? ஒரே மாதிரி அமையாது. அந்த இலச்சினை வேறுபட்ட தன்மையை பார்க்கலாம். அதே போல பாடசாலையுடைய கொடி, இதுவும் பாடசாலையுடைய தனித்துவத்தை
அடையாளப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான விடயமா நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பாடசாலை இலச்சினையில் உள்ள அந்த கொடியையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வேறுபடும். பாடசாலைக்கு ஒரு தனித்துவமான கலர் இருக்கும். அந்த கலரின் அடிப்படையில் அந்த கலரில் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா பாடசாலை கீதம். இந்த பாடசாலை கீதமும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் வேறுபடும். சரியா? அந்த பாடசாலையுடைய தனித்துவங்களை அடையாளப்படுத்துகின்ற நோக்கோடு அந்த பாடசாலையுடைய கீதமும் வேறுபட்ட தன்மையை பார்க்கலாம். அடுத்து பாடசாலையின் நோக்க கூற்று, இது மிக முக்கியமானது. அப்ப இந்த விடயங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? பாடசாலை வேறுபடுகின்ற தன்மையை பார்க்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களோட பாடசாலையுடைய மகிழ வாசகம், அதே போல இலச்சினை, பாடசாலை கொடி, பாடசாலை கீதம் மற்றும் பாடசாலை நோக்க கூட்டு போன்ற விடயங்களை நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் மீட்டி பார்த்து கொள்ளுங்க, ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரியா? அப்ப இந்த விடயங்களை நம்ம ஏற்கனவே தனித்தனியான முறையில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்ப மீட்டல் நம்ம வந்து மேலோட்டமா பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இந்த பாடசாலையில் மகுட வாசகம். இந்த பாடசாலையில மகுட வாசகம் என்றால் என்ன? இந்த மகுட வாசகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாக பாருங்க, மாணவர்களது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு முன்மாதிரியாக அமையும் வண்ணம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மகுட வாசகத்தை தயாரிப்பது யாரு? அந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர். அந்த பாடசாலை சமூகம் தான் இந்த பாடசாலைக்குரிய மகுட வாசகத்தை தயாரிப்பார்கள். சரியா? பாடசாலையின் மகுட வாசகம் என்பது பார்த்தீங்கன்னா சொன்னா மாணவர்களதும் வாழ்க்கையினை வளப்படுத்திக் கொள்வதற்கு முன்மாதிரியாக அமையும் வண்ணம் தயாரிக்கப்பட்டிருப்பது விசேட பண்பு. சரியா? அப்ப உங்களது பாடசாலை மகுட வாசகத்தை அதன் கருத்தினையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்களோட பாடசாலையில அந்த மகுட வாசகம் எவ்வாறான முறையில இருக்கின்றது, சரியா, என்ன காரணத்துக்காக அது இருக்கின்றது, அவருடைய நோக்கம் என்ன போன்ற விடயங்களை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ரைட். அடுத்து பார்ப்போம், பாடசாலை இலச்சினை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். சரியா? அந்த பாடசாலை இலச்சினை இருக்குதானே, அந்த பாடசாலை இலச்சினைய எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்துவாங்க அதான் பார்ப்போம். சரியா? இந்த பாடசாலை இலச்சினையை பொறுத்தவரை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலையின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு முக்கிய அடையாளம். சரியா? பாடசாலையின் தனித்துவத்தை அடையாளப்படுத்துகின்ற மற்றும் ஒரு முக்கிய அடையாளமாகும். பாடசாலை இலச்சினையில் நிறங்கள், குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாடசாலை இலச்சினையில வந்து விளக்கு இருக்கும், புத்தகம் இருக்கும், சூரியன் போன்ற குறியீடுகளை காணலாம். சரியா? உங்கள் பாடசாலையில நீங்க என்னென்ன இலச்சினைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நீங்க மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் அதில் வந்து விளக்கு, சூரியன், புத்தகம் போன்ற அடையாளங்கள் போன்ற குறியீடுகள் தான் பெரும்பாலும் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கும். சரியா? இப்ப பார்க்க போறோம் அந்த பாடசாலை இலச்சினை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நேரத்துக்கு அந்த பாடசாலை இலச்சினையானது பயன்படுத்தப்பட இருக்குது பாருங்க. பாடசாலையின் கடித தலைப்புல ஒவ்வொரு பாடசாலைக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு கடித தலைப்பு இருக்கும். கடித லெட்டர் ஹெட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த இலச்சினை பொறிக்கப்பட்ட அந்த தலைப்பு இருக்கும். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாடசாலை இலச்சினை பொறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பாடசாலை சீருடையில பாடசாலையோட சீருடை இருக்குதானே, அப்ப அதுல அவனோட பெட்ச் வந்து என்ன செய்யும்? பொறிக்கப்பட்டு இருக்கும். பாடசாலை மூலமாக வெளியிடப்படுகின்ற புத்தகங்கள், சஞ்சிகைகள் இருக்குதானே, அப்ப அதுல என்ன செய்யும்? பாடசாலை இலச்சினை பொறிக்கப்பட்டு இருக்கும். அடுத்து பாருங்க, பாடசாலைக்கு உரியது என்பதை உணர்த்துவதற்காக அப்ப அந்த இலச்சினை பொறிக்கப்பட்டுச்சுன்னா அந்த விடயம் பார்த்தீங்கன்னா வந்து பாடசாலைக்கு உரியது என்று உணர்த்துவதை பொருட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இலச்சினை பொறிக்கப்பட்டு இருக்கும். பாடசாலையின் அடையாளத்தை உணர்த்துவதற்காக இப்ப இந்த விடயங்கள் தான் நீங்க பார்க்கலாம். இந்த பாடசாலை இலச்சினை பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பமாக நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து பார்ப்போம், பாடசாலை கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பம். அந்த பாடசாலை கொடின்னு பார்ப்போம். இப்ப இதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு அடையாளம் இந்த பாடசாலை கொடி. பாடசாலை கொடி வெவ்வேறு நிறங்களினாலும் அதே போல வெவ்வேறு குறியீடுகளினாலும் என்ன செய்யும்? இந்த பாடசாலை இலச்சினையை மற்றும் முன்மாதிரியான வாசங்களை கொண்டு அந்த கொடியானது உள்ளடக்கப்பட்டு இருக்கும். அப்போ உங்களோட கொடிய பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க மெட்டி பார்த்து கொள்ளுங்க. இப்ப இங்கே பார்ப்போம், பாடசாலை கொடி ஏற்றப்படும் சந்தர்ப்பம். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல
இந்த பாடசாலை கொடியை ஏற்றுவாங்க. அதே போல பாடசாலை கொடியில பார்த்தீங்கன்னா நிறங்கள் குறியீடுகள் என்பன தத்தமது தனித்துவத்தை கருத்துக்களையும் வேலைப்படுத்தும் அடையாளமாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதாவது பாடசாலை இந்த கொடியை பார்த்தீங்கன்னா காலை கூட்டத்தின் போது ஏற்றப்படும். இப்போ காலை கூட்டம் நடைபெறும் பொழுது அதிபரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பாடசாலை கொடி ஏற்றப்பட்ட சந்தர்ப்பம் தான் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இல்ல விளையாட்டு போட்டிகளின் போது, அதாவது பாடசாலை நிகழ்வான இல்ல விளையாட்டு போட்டி நடைபெறும் பொழுது இந்த பாடசாலை கொடியானது ஏற்றப்பட்ட சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை நடைபெறும் வேறு விழாக்களின் போது, பாடசாலை மட்டங்கள்ல நடைபெறுகின்ற விழாக்களின் போதும் இந்த பாடசாலை கொடி ஏற்றப்படுறதை நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களோட பிள்ளை பார்த்தீங்கன்னா உங்களோட நாளாந்த பாடசாலை வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், ஒரு அனுபவமாக குறித்த விடயங்களை நீங்கள் அனுபவத்தின் ஊடாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்ப இந்த பகுதி பிள்ளைகள் இதுவரைக்கும் பார்த்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சு? விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். விளங்குச்சு சார். ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு குறித்த பகுதியானது முழுமையாக விளங்குச்சு சொன்ன மாதிரி அடுத்த பகுதிகளை செல்வோம். ரைட், பாருங்க. இந்த பாடசாலை கொடி ஏற்றப்படும் பொழுது கடைபிடிக்க வேண்டியவை இவை. இந்த பாடசாலை கொடியானது பாடசாலைக்குள்ளால இந்த பாடசாலை கொடியை நம்ம ஏற்றும் பொழுது அப்ப எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய நடத்தை கோலத்துல எவ்வாறான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் பார்க்க போறோம். முதலாக பாருங்க, பாடசாலை கொடியை பார்த்த வண்ணம் நிமிர்ந்து நிற்றல். இது மிக முக்கியமானது. நம்ம என்ன செய்யணும், பாடசாலை கொடியை அப்படி பார்த்தவாறு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் கம்பீரமான முறையில நிமிர்ந்து நிற்க வேண்டும். அடுத்து பாருங்க, பாடசாலை கொடியை மரியாதையுடன் ஏற்றல். சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மள பாடசாலையினுடைய தனித்துவத்தை, கலாச்சாரத்தை, பாடசாலையுடைய மரியாதையை குறிய ஒரு விடயமா தான் நம்ம அந்த கொடியை பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப அந்த கொடியை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், மரியாதையுடன் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அடுத்து பாருங்க, அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடசாலை கீதத்தை பாடணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், வந்து இந்த பாடசாலை கீதத்தை பாட வேண்டும். பாடசாலை கொடி ஏற்றும் பொழுது அந்த பாடசாலை கீதத்தை பாடுற சந்தர்ப்பத்தை நம்ம வந்துங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பாடசாலை கீதத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் பணிகள். இந்த பாடசாலை கீதத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற பணிகள் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, பாடசாலையின் மூலம் சமூகத்துக்கு ஆற்றப்படும் பணிகள் பற்றி மாணவர்களுக்கு தெரியப்படுத்துது. இந்த பாடசாலையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சில உள்ளர்த்தங்களோட இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு பாடசாலைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடசாலை கீதம் இருக்கும். அந்த பாடசாலை கீதமானது அந்த பாடசாலையுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்ற நோக்கோடு, அந்த பாடசாலையுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற நோக்கோடு, அந்த பாடசாலையுடைய என்ன சொல்றது, பெருமையினை வெளிப்படுகின்ற நோக்கோடு அமைக்கப்பட்டு இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த பாடசாலை கீதத்துல என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கு என்று நாம் பார்த்தோமானால், முதலாவது பார்த்தீங்கன்னா பாடசாலையின் மூலம் சமூகத்துக்கு ஆற்றப்படுகின்ற பணிகள் பற்றி என்ன செய்யும், மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கும். இது மிக முக்கியமானது. ஓகேவா? ரைட். அடுத்து பாத்தீங்க சொன்னா ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்களிடையே தமது பாடசாலை மீது கௌரவம், அபிமானம், அன்பு போன்றன ஏற்படுது. அந்த பாடசாலை கீதத்தை பாடும் பொழுது மாணவர்கள் எழுந்து நின்று அந்த பாடசாலை கொடியை பார்த்த உடனே அந்த பாடசாலை கீதத்தை பாடும் பொழுது அந்த பாடசாலை மீது நமக்கு எப்படி ஏற்படணும், ஒரு அன்பு, மரியாதை, ஒரு கௌரவம் ஏற்பட வேண்டும். குறித்த பாடசாலையில் கல்வி கற்பது நம்மளுடைய பாக்கியம், நமக்கு அது பெருமை போன்ற உணர்வு நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். ஓகேவா? சரியா? பாடசாலை மூலமா தான் நம்ம என்ன செய்யறோம், கல்வியை பெற்று கொள்கின்றோம். அப்ப அந்த குறித்த பாடசாலையில கல்வி பயிலும் பொழுது நமக்கு எப்படி இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கௌரவம், ஒரு அன்பு, ஒரு அபிமானம் போன்றன ஏற்பட வேண்டும். சரி, இதெல்லாம் வந்து இந்த பாடசாலை கீதத்தின் மூலமாக நமக்கு ஏற்பட வேண்டும். சரியா? நிச்சயமாக நம்ம ஏற்படுத்தினதான் அந்த பாடசாலை மீது நல்ல அன்பு வைத்திருக்கின்றோம், அந்த பாடசாலை சூழலை நேசிக்கின்றோம், அந்த பாடசாலைக்கு உரிய மரியாதையை செலுத்துகின்றோம் என்று
பொருள்படும். அடுத்து பாடசாலை அடையாளத்தை வெளிப்படுத்தும். இந்த பாடசாலை கீதம் பாடும்பொழுது அந்த குறித்த பாடசாலையுடைய அடையாளம் என்ன செய்யும்? வெளிப்படும். சரியா? அப்படியே பெரும்பாலும் நீங்க படுத்திக் கொள்ளுங்க. அவங்களோட பாடசாலையுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற விடயங்கள்ல இந்த பாடசாலை கீதமும் மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, பாடசாலை கீதம் இசைக்கப்படும் சந்தர்ப்பம். இந்த பாடசாலை கீதமானது எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இசைக்கப்படுது? இப்ப பாடசாலை கீதத்தை பிள்ளைகள் பெரும்பாலும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இசைக்க மாட்டாங்க. அது பாடசாலையில கௌரவத்துக்குரிய ஒரு விடயம். ஓகேவா? அப்ப இந்த பாடசாலை கீதத்தை பாடினா பாடசாலை ஆரம்பமாக கொண்டு இசைக்கப்படும். ஓகே, பாடசாலையில் நடைபெறும் விசேட வைபவங்கள். சரியா? பாடசாலையில நடைபெறக்கூடிய விசேடமான நிகழ்வின் போது அந்த பாடசாலை கீதமானது இசைக்கப்படும். அடுத்து பாத்தீங்க சொன்னா பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியின் போது இந்த பாடசாலை கீதமானது இசைக்கப்படுற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த பாடசாலை கீதமானது எல்லா சந்தர்ப்பங்களிலும் இசைக்கப்பட மாட்டாது. சில முக்கியமான நிகழ்வுகள் பாடசாலை மட்டங்கள்ல நடைபெறும் பொழுது இந்த பாடசாலை கீதமானது இசைக்கப்பட்டதை நீங்க அறியலாம். சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் கூட நாளாந்த வாழ்க்கையோட நாளாந்த பாடசாலை வாழ்க்கையோட இந்த குறித்த விடயங்களை நீங்க என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப நம்ம பார்க்குற விடயங்களை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே புதிய விடயங்கள் அல்ல. நம்ம ஏற்கனவே ஒரு தரம் படித்திருக்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த விடயங்கள் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில நாளாந்த பாடசாலை வாழ்வுல நீங்க பின்பற்றக்கூடிய விடயம், அதாவது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விடயங்களை தான் நீங்க தற்பொழுது பார்த்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். அடுத்து பாருங்க, பாடசாலை கீதம் இசைக்கப்படும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம். சரியா? அந்த பாடசாலை கீதமானது இசைக்கப்படுது, அப்படி என்னென்ன விடயங்களை கவனிச்சு கொள்ளணும் பாருங்க. பாடசாலை கீதத்தை தாளத்திற்கேற்ப பாடுதல். அந்த பாடசாலை கீதமானது ஒரு தாளத்திற்கு அமைவாக ஒரு இசைக்கப்பட்ட பார்க்கலாம். அப்ப அந்த தாளத்திற்கு அமைவாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த பாடசாலை கீதத்தை பாட வேண்டும். அடுத்து பாருங்க, பாடசாலை கீதத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் பாடுதல் வேண்டும். சரியா? சீரான முறையில் நின்று பாடுதல். பாடசாலை கீதத்தை பாடும் பொழுது எச்சலிலும் ஈடுபடாதிருத்தல். சீராக பாடணும். சரியா? ஒரே சீரான தன்மையில் அந்த பாடசாலை கீதத்தை நம்ம வந்து பாட பழக வேண்டும். சரியா? பாடசாலை கீதத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில அந்த பாடசாலை கீதத்தை பாடணும். சரியா? பாடசாலை கீதத்தை தாளத்திற்கு ஏற்ற வகையில் நம்ம என்ன செய்யணும்? பாட வேண்டும். பாடசாலை கீதத்தை பாடும் பொழுது எந்த செயலிலும் ஈடுபடாத வண்ணம் நாம அந்த பாடசாலை கீதத்தை பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம வந்துங்கன்னா பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த முறையை நீங்க என்ன செய்யணும்? நாளாந்த வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அடுத்து பாருங்க, பாடசாலை சொல்லுங்கம்மா. மைக்கு கொஞ்சம் பிள்ளைகள் நீங்க மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். அடுத்து பாருங்க, ரைட், பாடசாலை சமூகத்தின் உறுப்பினர் என்ற வகையில உமக்குரிய உரிமை எது? இப்ப நீங்க பாடசாலை சமூகத்துக்குரிய ஒரு உறுப்பினர், ஓகேவா, என்ற வகையில உங்களுக்குரிய சில உரிமைகள் இருக்கு. அது என்னென்ன உரிமைன்னு கேட்கிறாங்க. முதலாக பாருங்க, கல்வி கற்பதற்கான உரிமை. அந்த பாடசாலை சூழல்ல உரிய வகையில நீங்க உங்களோட கல்வியை தொடரக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, தமது திறமைகளை என்ன செய்யணும்? விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களிடம் காணப்படக்கூடிய திறமைகளை நீங்க பாடசாலை மட்டங்கள்ல அடையாளப்படுத்தி கொண்டு அந்த திறமையை நீங்க என்ன செய்யணும்? விருத்தி செய்து கொள்ள வேண்டும். சரியா? பாதுகாப்பாக இருப்பதற்கான உரிமை. பாடசாலை சூழல்ல சரி, அதுக்கு வெளியும் சரி, இப்படி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பதற்கான உரிமை. சரியா? சமமாக மதிக்கப்படுவதற்கான உரிமை. எல்லா இடங்களையும் ஒரு சமமான தன்மையில மதிக்கப்படுவதற்கான உரிமை. நமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமை. உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யணும்? சிறந்த முறையில வெளிப்படுத்துவதற்கு உரிமை உங்களுக்கு காணப்படுகின்றது. சரியா? அடுத்து பாருங்க, உங்கள் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்கள் ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்வதற்கும் என அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வசதிகள். உங்களோட திறமைகள் இருக்கு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்விகள் இருக்கு. அந்த கல்வியை நீங்க முறையான விதத்துல பெற்றுக்கொள்ள வேண்டுமெனா பாடசாலை மட்டத்துல உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகை பாருங்க. இலவசமான கல்வி வழங்கப்படுது, இலவசமான பாடநூல் வழங்கப்படுகின்றது, ஆய்வுக்கூட வசதிகள் வழங்கப்படுது, இலவச சீருடை, விளையாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் செய்யப்படுகின்றது. வழங்கப்படுகின்ற தன்மையை நீங்க வந்து பார்க்கலாம். சரியா? முதலாவது இலவசமான முறையில கல்வி வழங்கப்படுது.
சரியா? இப்ப இலவசமான கல்வியை வழங்கப்பட்டது நோக்கு உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய ஆற்றலை நீங்க வந்து விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இலவசமான பாடங்கள், அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பாடங்கள் வழங்கப்படுது. அதே போல ஆய்வுக்கூட வசதிகள் காணப்படுது. அதே போல இலவச சீருடை, விளையாட்டு உபகரணம் வரைக்கும் வழங்கப்பட்ட தன்மையை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஆசிரியர்களுக்கென மாணவர்களால் நிறைவேற்ற வேண்டிய பாருங்க கற்றல் கற்பித்தலில் சிறப்பாக ஈடுபடுத்தல். சரியா? ஒரு மாணவனை வந்து சிறந்த முறையில கற்றல் கற்பித்தல் செயற்பாடுல ஈடுபடுத்துறது. நான் ஏற்கனவே சொல்றது போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படின்னு வந்து பாடசாலையுடைய பிரதான பணியே அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. அடுத்து பாருங்க, தேவையான சந்தர்ப்பங்களின் போது உதவி செய்தலும் ஒத்துழைப்பு வழங்குதல். மாணவர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களுக்கு உதவிகளை வழங்குறது, அது ஒத்துழைப்பை வழங்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களின் அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு என்ன செய்யணும், செயற்படுதல். ஆசிரியர்களால் கூறப்படுகின்ற விடயங்களை நம்ம என்ன செய்யணும், கேட்டு செயற்பட வேண்டும். அடுத்து பாருங்க, ஆசிரியர்களின் மதிப்பளித்து நடக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு உரிய வகையில மதிப்பளித்து செயற்படணும். அடுத்து பாருங்க, மரியாதையுடனும் கீழ்ப்படிவுடனும் நடந்து கொள்ளுதல். ஆசிரியர்களுக்கு வந்து கட்டாயம் மரியாதையுடன் பார்த்தீங்கன்னு சொன்னா கீழ்ப்படிவுடனும் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விடயங்களை நீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமாக நீங்க கவனம் செலுத்த வேண்டும். சரியா? அப்ப தரம் 6க்குரிய முதலாவது பாடப்பகுதியானது பிள்ளைகள் வந்து தற்பொழுது அதாவது எமது பாடசாலை சார்ந்த பகுதியானது தற்பொழுது மீட்டல் மூலமாக மீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த குறித்த வகுப்புல நீங்க பயன்பெறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக வந்து அடுத்த வகுப்புல வந்து மீதமுள்ள பகுதியானது மீட்டல் மூலமாக மீட்டப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்க நம்ம கூட இணைந்து கொள்ளுங்கள். அப்ப இன்றைய வகுப்புல பிள்ளைகள் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அப்ப இன்றைய தினத்துல பிள்ளைகள் பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சு சார். நன்றி. தொடர்ச்சியா நீங்க படிக்க வேணும். அதே போல 2ஆம் தவணையில நீங்க என்ன செய்யணும், அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா பாடங்கள்லையும். ஓகேவா? பெற்றுக்கொள்வீங்களா? பெற்றுக்கொள்வோம் சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே பிரதர், தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூ சார், குட் நைட் சார், பை சார், காட் பிளஸ் யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ, பாய், குட் நைட்.